எல்லாமே பண்ணிட்டு, எதுவுமே பண்ணலன்றது தான் பாகிஸ்தான் சைட்லேருந்து வருது. ஆமாங்க. பாகிஸ்தான் வந்து நான் இத பண்ணல. பண்ணதுக்கு ப்ரூஃப் இருந்தா காட்டுங்க அப்டின்ட்டு பாகிஸ்தான் பிரதமர் உட்பட வந்து பிரஸ் மீட் குடுத்திருந்தாங்க. பட் எதுவுமே பண்ணாத அவங்க, இந்தியா, பாகிஸ்தானோட எல்லை கோட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப பரபரப்பான சிச்சுவேஷனா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, இரவு பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்துறாங்களாம். ஸோ, அதனால அந்த இடத்துல ரொம்ப பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பாகல்காம் அட்டாக், இந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்ற இந்த வார்க்கு நடுவுல ஒரு 2 குழந்தைங்களோட லைஃப் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற இந்த மிடில் ஆஃப் த போர்ல ஒரு ஃபேமிலி அவங்களோட குழந்தையோட ட்ரீட்மெண்ட்காக, சர்ஜரிக்காக நியூ டெல்லிக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவங்க ஒரு வேண்டுகோள் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல நூறு பிரச்சனைகளுக்குள்ள இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அப்டேட்ஸும் வந்து இந்த பாகல்காம் அட்டாக்ல வந்து வந்திருக்கு. ஸோ என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்த பாகல்காம் அட்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இன்னும் 3 நிறைய அப்டேட்ஸ்கள் வந்து வந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில். ஸோ பிஃபோர் வி கெட் இந்த வீடியோ, இப்போ தான் சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர்லேருந்து வெளியூர் செய்தி, என்டர்டைன்மெண்ட், வ்ளாக்ஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுன்னாலுமே என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 22, 2025 இந்த உலகமே திரும்பி பார்க்க வச்ச பாகல்காம் அட்டாக் நடந்த நாள் தான் அன்னைக்கு. ஸோ இந்த அட்டாக்கை பண்ணுறதுக்கு டெரரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்சன் பள்ளத்தாக்கில் வந்து இந்த அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட 22 மணி நேரம்லேருந்து 23 மணி நேரம் ட்ராவல் தான் வந்து கொக்கர்நாக் அப்படின்ற காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதியிலேருந்து தான் பைசன் பள்ளத்தாக்குக்கு நடந்தே வந்து கிட்டத்தட்ட 22லேருந்து 23 மணி நேரம் நடந்தே வந்து தான் இந்த அட்டாக்கை செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ எதுவுமே பண்ணலன்னு சொன்ன பாகிஸ்தான் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு தாக்குதலில் 4 டெரரிஸ்ட் ஈடுபட்டிருக்காங்க. அதில் 3 டெரரிஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, ஒருத்தர் மட்டும் வந்து உள்ளூர் பகுதியை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த அட்டாக் நடத்தும் போது 2 ஃபோன்கள் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து அங்கே இருக்க உள்ளூர் மக்களுடையது, இன்னொன்று வந்து அங்கே வந்து ஃபாரினர் டூரிஸ்டுடையது. இந்த 2 ஃபோனும் திருடப்பட்ட ஒரு ஃபோன் தான் அப்படின்னும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 3+1. அந்த ஒன்று வந்து உள்ளூர்லேருந்து வந்து அவர் பேர் வந்து ஆதில். ஸோ ஆதில் வீட்டை வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேட்டி எடுக்கும் போது அவங்க அம்மா வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. 2018 ஏப்ரல் 29 தன் வீட்டை விட்டு போன ஆதில் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு திரும்பி வராததான் அவங்க அம்மாவோட முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. பாட்கம் அப்படின்ற ஒரு பரிசோதனைக்காக 2018 அவர் வீட்டை விட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வரலை. ஸோ இதை வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஏப்ரல் மாதம் 2018 வந்து அவர் பாகிஸ்தான் போயிருக்காரு. அண்ட் இஸ் ரிட்டர்னிங் பேக் அரௌண்ட் 2024 அவர் திரும்பியும் வந்திருக்காரு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை ஈடுபட்டிருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஃபோர் திஸ் அட்டாக், அதாவது ஆதில் வீடை வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பு படை வீரர் வந்து வீடியோ கால் வந்திருக்காரு. அந்த வீடியோ காலில் வந்து உன் மகன் இங்கே வந்து சாப்பிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவன் சாப்பிட்டான்னு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் ஏன் அவர் கைது பண்ணலை அப்படின்னு பதிலுக்கு ஒரு கேள்வி அவங்கள கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பாதுகாப்பு படை வீரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீக்கிரமா உன் வீட்டை விட்டு ஓடிடு, உன் வீட்டில் இப்போ குண்டு வெடிக்க போகுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பாம்பு பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு. அண்ட் மேலும் அம்மா சொன்னது என்ன அப்படின்னா, என் பையன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சிருப்பா அப்படின்னு சொன்னால் என்னால் நம்ப முடியல. பட் உள்ளூர்லேருந்து ஒருத்தர் தகவல் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடந்திருக்க சான்ஸ் இல்லை அப்படின்றதும், நாங்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இவன் கண்டிப்பாக சரண்டர் ஆகணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபேமிலியில் இருக்க ஆதோட அப்பா, அவங்க 2 பிரதர்ஸ் அண்ட் 2 கசின்ஸ், இவங்க எல்லாருமே வந்து கஸ்டடி வச்சுருக்காங்க. இவங்க அம்மா மட்டும் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. எனக்கு எவ்வளோ நாள் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க சோறு போடுவாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க அம்மா கொடுத்த பேரில் இந்தந்த விஷயங்கள் எல்லாமே அடங்கி இருந்துச்சு. நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பர்சனலாக எல்லாருக்குமே கால் பண்ணி
எல்லா சிஎம்ஸ்க்கும் கால் பண்ணி அவங்க ஸ்டேட்டில் இருக்க பாகிஸ்தானை அனுப்புறதுக்காக நடவடிக்கை எடுத்தார். ஸோ அதில் ஒரு விளைவாக உத்தரகாண்டில் மட்டும் 250 பாகிஸ்தானிஸ் இருக்காங்க. அதில் 247 பேர் வந்து லாங் டேர்ம் விசாவில் இருக்காங்க. மிச்சம் 3 பேர் வந்து வெளியேறியே ஆகணும் ஒரு சுச்சுவேஷன். அதில் 2 பேர் ஆல்ரெடி வெளில போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து நாளைக்கு போக போகிறதா தகவல் வந்திருக்கு. இந்த 247 பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க வந்து இந்த வீசா முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கிறதுக்கு இந்திய கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் வீசா தடை அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ 16 வகை வீசா இருக்குது. ஸோ அதில் 2 வகை வீசா மட்டும் தான் பாகிஸ்தானுக்கு வந்து அப்ளிகபிள். ஒன்று வந்து லாங் டேர்ம் விசா, இன்னொன்று வந்து டிப்ளமேட்டிக் அண்ட் அஃபிஷியல் விசா. இந்த 2 விசா மட்டும்தான் பாகிஸ்தானிக்கு அலோன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தவங்க மட்டும்தான் இப்போ இந்தியாவில் ஸ்டே பண்ண முடியும். அண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 நாள் எக்ஸ்டெண்ட் கொடுத்து ஏப்ரல் 29க்குள்ளே அவங்க ஊருக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் மெயினாக வந்து அப்டேட். நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஐ காட் அண்ட் 2 அப்டேட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த அட்டாக்கும் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் அதிபர் சொல்லியிருந்தாலும், பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லை கோட்டில் இருக்க ராணுவ அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால எல்லை கோட்டில் சம் பரபரப்பான சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. எதுவுமே பண்ணலன்னு சொன்னால் பட் ஏன் அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சமாதானப்படுத்துகிறோம், நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஈரான் ஒரு பக்கம் சொல்லுது. இன்னொரு பக்கம் இது ஒரு கவலைக்கிடமான சுச்சுவேஷன். இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஃபேமிலி தன்னோட குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்தியா வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில் இருக்க அப்பா வந்து தன்னோட மகள் உயிரை நான் காப்பாற்றணும், சர்ஜரி முடிய வரைக்கும் நான் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 பேர்கிட்டையும் ஒரு பெருத்த கோரிக்கையை வச்சிருக்காரு. என்ன பண்ண போகுது கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் அப்படின்றத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்மணி அப்படின்ற என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு கிளம்பிய நேரமும் வந்தாச்சு. அன்டில் தென் உங்கள் கண்மணி சைனிங் ஆஃப். பாய்.